கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் இனியை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு அங்கே தாத்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு, இனி ரொம்ப தங்கமான பொண்ணுடா ஃபேங், நீ வந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னோட உயிரை அவள் காப்பாற்றிருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் ஃபேங்கை பார்க்குறா. பட் அவளுக்கு அங்கே பார்வை சரியாக தெரிய மாட்டுது. அதனால் அவனோட ஃபேஸ் வந்துட்டு சரியாக அடையாளம் தெரியலை. அப்போ அங்கே ஹீரோயின் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வாங்க, நாங்கள் நல்லபடியாக இருப்போம்னு சொல்கிறா. அவருமே ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. ஸோ இப்படியே வந்துட்டு நாட்கள் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே கண் பார்வைக்கு அங்கே ட்ரீட்மெண்ட்டுமே அவள் தொடர்ந்து அங்கே வந்துட்டு பண்ணிட்டுருக்கா. ஒரு வழியாக அங்கே அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவள் இப்போ கண்ணு நல்லாகி ஒரு கம்பெனியில் ஜாப்மே அங்கே கிடைச்சதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவள் வேமா அங்கே ஃபைல்லாம் எடுத்துகிட்டு போனால் அங்கே லின்னன்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா அங்கே மேக்கப்லாமே பண்ணிட்டு வந்ததும் இவ தெரியாமல் போய் இடித்ததுமே, உனக்கு கண்ணு எதுவும் தெரியாமல் போச்சா, நீ போராம் பண்ணிட்டு என் மேலே வந்து இடிச்சிட்டு இருக்கியா, நான் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாஸோட முன்னாடி இப்படி இருக்கக்கூடாதுன்னு தானே நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற சொன்னதும், சரி நீ வந்துட்டு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து சேரு, பாஸை போய் வெல்கம் பண்ணணும்னு சொன்னதுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபைலை போய் மேனேஜர்கிட்ட கொடுத்ததுமே அப்போ அவர் பிடிச்சி திட்டாரு. எது மலங்கி போச்சா, பாஸ் வந்துட்டு இருக்காரு, போய் அவரை வெல்கம் பண்ண அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே நம்ம ஃபேங் இறங்குறான். பட் அவனுக்குமே ஹீரோயினை சரியாக அடையாளம் தெரியலை, இவளுமே சரியாக ஃபேஸை பார்க்காத வாசியாக அடையாளம் தெரியலை. அப்போ அங்கே அவளை பார்த்துட்டு எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின்கிட்ட வந்து, உங்களை இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேனான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் சாரி சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அதை பார்த்ததுமே இவளுக்கு பயங்கர வைத்தறிச்சலாக இருது. அப்போ அங்கே ஹீரோயின்கிட்ட, ஓ நீ வந்துட்டு பார்க்க மனசு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு உனக்கு நினைப்பு வேறு இருக்கா, வேணுக்குனே அவரோட முன்னாடி வந்து இந்த மாதிரி நின்றுட்டு உன்னை வந்து ரொம்ப பியூட்டின்னு காமிக்கிறதுக்காக நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு பேசிட்டு நீ அங்கே இங்கேன்னு அவரோட பின்னாடி சுற்றிட்டு கரெக்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாதுன்னு பேசினதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொன்னதும், ஒன்று மாதிரி ஆளுக்கெல்லாம் யார் போய் ஜாப் போட்டு கொடுத்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ஒன்றும் வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்குலாம் நீ ஒர்த்து கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அவங்க உள்ளே போனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ஹீரோயின், இவங்க யார் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், இங்கே நான் வந்து உழைக்கிறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் நல்லபடியாக கஷ்டப்பட்டு உழைப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அவங்க உள்ள ஆஃபீஸில் அங்கே மேனேஜர்கிட்ட, சரி இப்போ அங்கே வெளியே ஒரு பொண்ணு இருந்தாலே அவள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதோ ஏனின்னு சொன்னதுமே அங்கே தன்னோட பொண்டாட்டியோட பேருமே அதானன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே பாஸ், என்ன அந்த பொண்ணு வந்துட்டு பார்க்க என்னமோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பா, பட் யாருடைய அஃபேர் வேறு இருக்குது, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, பட் ஹஸ்பண்ட் எங்கே விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும், ஐ திங்க் உனக்கு அடுத்தவங்களை பற்றி காசை பேசுகிறதுக்கு அதிக டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இப்படிலாம் பேச்சு பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு இருந்தாலும் சாரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே அந்த லீன் உள்ளே வந்ததுமே ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இதெல்லாம் நீ தான் அரேஞ்ச் பண்ணியான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொன்னதும் உடனே அந்த மேனேஜர், இவன் என்னோட அண்ணன் பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. பார்க்க மட்டும் பியூட்டிஃபுல் கிடையாது, ரொம்ப ஒர்க்கில் டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உள்ள ஃபைலில் பார்த்தா சிக்னேச்சர் நம்ம ஹீரோயினோடது இருக்குது, இதை நீ அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்ன, பட் ஆனால் அந்த பொண்ணோடது இருக்குது, அந்த பொண்ணை கூப்பிடுன்னு சொன்னதுமே விழுந்தடிச்சு ஹீரோயின் பயந்து போய் விடுறா. இதை நீ தான் அரேஞ்ச் பண்ணியான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதும், அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் நீ தான் என்னோட செக்ரட்டரியாக இருக்க போகிறேன்னு சொன்னதும், ஐயோ பாஸ் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, எனக்கு வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அதுக்கான டிகிரியும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ பண்ணிட்டுருக்க ஒர்க்கவே பர்ஃபெக்டாக பண்ணாது போதும், அதுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டிகிரி அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதுமே தாத்தா அதுக்கப்புறம் அங்கே கால் பண்ணுறாரு, ரிட்டன் அப்ராட்லேருந்து வந்துட்டேன்னா உன்னோட பொண்டாட்டி நீ நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறணும், நீ இப்போ அவளை போய் மீட் பண்ணு, நான் வந்துட்டு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன்னு சொன்னதும் அவே சரி ஓகே தாத்தா நான் மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே வெளியே நம்ம ஹீரோயினுமே மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் என்னோட ஹஸ்பண்டை நான் ஒழுங்காக கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தாத்தா அங்கே கால் பண்ணுறாரு, அப்ராட்லேருந்து நான் திரும்ப அவனை ரிட்டன் அனுப்பிட்டேம்மா, உன்னை மீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ அங்கே போய் உன்னை மீட் பண்ணுன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு தாத்தான்னு சொன்னதும் அப்போ அந்த லின் வர்றா, நீ என்ன இப்போ நம்ம சாரோட செக்ரட்டரி ஆகிக்கிறது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டு இருக்கியா, இந்த ஒர்க்கை நீ ஃபினிஷ் பண்ணி எனக்கு கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதும், ஓ உனக்கு முக்கியமான வேலை இருக்கா, அப்போ பாஸை நீ கோவப்படுத்த பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சிருக்கான்.
ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே ஒர்க் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கால் பண்ணுறா அவங்க ஃப்ரெண்டு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொன்னதுமே அவளுமே அங்கே டேபிள் அங்கே போகிறா. காலையிலேருந்து வேலை பாப்பார், ஃபேஸே வந்துட்டு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போனால் நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு புக் எடுத்துகிட்டு வர்றான். ஸோ அந்த டேபிளில் அங்கே ஜியா இருக்கவுமே தன்னோட பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு விசிரிச்சுட்டே வந்தா. அப்போ அங்கே வெயிட்டை பிடிச்சிட்டு அவங்க ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு போனா. அதை பார்த்துட்டு ஜியா, ஹேண்ட்ஸம், பார்க்க நீ ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்ற சொன்னதும், ஓ உனக்கு வந்துட்டு யாருன்னு கூட என்ன அடையாளம் தெரியலையா, அந்த லெவலுக்கு அஃபேர் போயிட்டுருக்கான்னு சொன்னதும், என்னப்பா என்னோட பாய் ஃப்ரெண்டாக எது நீ இருந்தியா, பட் என்னோட பாய் ஃப்ரெண்டில் யார் இவ்வளோ ஹேண்ட்ஸம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அதை கேட்டுட்டு ரொம்பவே மோசமாக அவன் திட்டி விட்டுட்டு போகிறான். என்ன இவன் ரொம்ப அழகாக இருந்தால் ஓவர் ஆட்டிடியூட் காமிப்பானா அப்படின்றத சொல்லிட்டு இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், என்னப்பா அவர் இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு பேசும்போது, அவன் புருஷன் மட்டும் இன்னைக்கு வரட்டும், கையில் கிடச்சா சும்மா விட மாட்டேன், அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின், இல்லைப்பா அவர் ஒர்க்கில் ஏதாச்சும் பிஸியாக இருப்பாருன்னு சொன்னதும், வாய மூடி, எப்போ பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறதே உனக்கு பொழப்பா போச்சு, இத்தனை வருஷமா விட்டுட்டு அவன் பாட்டு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும், நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவர் என்னை கல்யாணம் பண்ணும்போது பார்க்க நல்லாவே இல்லை, நான் கண்ணு சரியாக தெரியாமல் இருந்துச்சு, அப்படி இருந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் அவர் கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னதும், ஒன்று மாதிரி பியூட்டிஃபுல் பொண்டாட்டி கிடைக்க அவன் தான் கொடுத்து வச்சிருக்கணும், அவனுக்கு தான் கண்ணு தெரிலன்னு சொல்லிட்டு இவ பிடிச்சி திட்டிகிட்டேக்கா. ஸோ சரி நீ வெயிட் பண்ணி நான் வரேன்னு சொல்லிட்டு அவள் வாஷ்ரூம் போனால் இவ பாட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டேக்கா. உண்மையிலே அவருக்கு என்ன பிடிக்கலையா, அதனால தான் என்னை பார்க்க வரலையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து வந்ததுமே இவ வேகமாக போயிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, யாருன்னு தெரிஞ்சு பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், அங்கே நம்ம ஹீரோயின், நீங்கள் எதுக்காக இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, கல்யாணம் பண்ணதுமே விட்டுட்டு போயிட்டீங்க, ஏன்னா ஆளுங்க எல்லாரும் எப்படி அவமரியாதைப்படுத்தினாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே, ஐ திங்க் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு முழிப்பு வந்ததுமே நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே கிளம்பி வெளியே போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்பாங்க அவகிட்ட, உனக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் இதை குடின்னு சொன்னதுமே, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது நான் யாரா, நேற்று நைட்டு வந்துட்டு என்னை பிடிச்சி வம்பு பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னை பார்த்து யான்னு வேற கேட்குறியான்னு சொன்னதும் அவளுக்கு அப்போ தான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஐயோ ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுல குறைபாடு இருக்குது, அதனால தான் இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே, பண்ணது தப்பு அதுக்கு விளக்க வேற கொடுத்துட்ருக்கியா, ஃபர்ஸ்ட் உட்காந்து இந்த சூப்பை குடி அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு தாத்தா மெசேஜ் பண்ணுறாரு, நேற்று என்னம்மா மீட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு, இல்லை தாத்தா அவர் பார்க்கவே வரலன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு கோவமாகி போயிட்டு, அந்த முட்டா பையலுக்கு நான் இப்போவே ஃபோன் பண்ணி அவனை ஒரு வழி பண்ணுறேமான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணதுமே, என்னடா நினச்சிட்ருக்க, நீ வந்துட்டு நேற்று பார்க்க போலையாமே, கண்டிப்பாக நீ தெருவில் பிச்சை தான் எடுக்க போகிற, அந்த லெவலுக்கு நான் ஒன்று பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதும் இவன் பயந்து போயிட்டு வேமா அங்கே தாத்தாட்ட ஃபோன் பண்ணிவிட்டு, தாத்தா நான் அவளை பார்க்க போயிருந்தேன், பட் வேறு யாரோட சேர்ந்து அவளுக்கு அஃபேர் இருக்குது தாத்தான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, எனக்கு என்னையை பற்றி நல்லா தெரியும், ஏதாச்சும் முட்டாள் மாதிரி பேசாதடா அப்படின்ற செட்டு கோவப்பட்டதும் ஹீரோயின் தூரமாக இருந்தால் அதெல்லாமே கேட்டா. ஸோ அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ என் பொண்டாட்டிக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், நீங்கள் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், பேசினது எல்லாத்தையும் நீ கேட்டே இல்லை, எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுன்னு சொன்னதுமே, சார் உங்கள் ஒய்ஃப்க்கு உங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருக்கலாம், நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் சரி ஓகே அப்படின்னா இந்த கார்டு வச்சுக்கோ, நீ ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீ பார்த்து வாங்கன்னு சொல்கிறான். பிறகு தாத்தா அவன்கிட்ட கால் பண்ணி, அந்த முட்டா பையலுக்கு நான் இப்போ எல்லாமே சொல்லிட்டேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் ஏதாச்சும் தப்பு பண்ணான்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன், தெருவில் பிச்சை தான் வேடிக்கணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. ஸோ அப்போ அங்கே ஹீரோ, ஏன் தாத்தா இந்த மாதிரி விளையாட்டு கூட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவள் கிளம்பி போயிடுறா. ஸோ ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அந்த லின் ரொம்ப திமிராக தலையில் தண்ணி ஊற்றி விட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் போய் எப்படிப்பா அவரோட செக்ரட்டரியாக மாறின, நீ அவர் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணி தான் இந்த பொசிஷன் பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே, அதுவும் கரெக்ட் தான், நம்மளாம் இவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எந்த பொசிஷன் கிடைக்கல, வந்தவுடனே இவ்வளோ பெரிய பொசிஷன் கிடைக்குதுன்னா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, வாய்க்கு வந்தபடி நீ இப்படி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காத, நீ பண்ணுறது மிகப்பெரிய தப்பு, ரூல்ஸ்க்கு எதிராக போயிட்டுருக்க, இதனால் உன்னோட ஜாப் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு, அதை பற்றிலாம் நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, நீ இப்போ இந்த மாதிரி தப்பு பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க, என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ கூட கார்லேருந்து அவள் இறங்கின அந்த ஃபோட்டோவை தூக்கி போடுறா. ஸோ அப்போங்க நீ ஏதாச்சும் புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கோவப்பட்டா அங்கே அந்த மேனேஜர் வந்துடுறாரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவ சாரோட சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு வந்திருக்கா, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிச்சதும் நீ அவரோட மிஸ்ட்ரஸாக இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு அதிகாரம் செலுத்த முடியாது. நேற்று உன்ட்ட நான் பண்ண சொல்லி கொடுத்தா அந்த வேலையை முடிச்சே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்ரெடி முடிச்சாச்சு சார் அப்படின்ற சொன்னதுமே, பட் ஃபைல் என் கைக்கு வரலேன்னு சொன்னால் அந்த லின் பார்த்தா ஆல்ரெடி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணியிருந்திருக்கா. ரொம்ப ஹீரோயின் கோவமாயிட்டு நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு பேசினா, ஓ நீ அவரோட மிஸ்டர்ஸ் தான் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்படி திமிரா பேசுவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டா. நம்ம ஹீரோ வந்து அங்கே பிடிச்சிடுறான். அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த மேனேஜர் சார் ஸ்டாஃப்குள்ளே ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோ கேட்குறான் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற சொன்னதும், சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமாக இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இவளுக்காக நீங்கள் எங்களை வந்துட்டு இந்த மாதிரி பேசுவீங்களான்னு சொன்னதும், நீ இந்த கம்பெனியில் என்ன பண்ணிகிட்ருக்க, என்னென்ன ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ பண்ண திலாலங்கடி வேலைக்கு எல்லாத்துக்குமே எனக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்ஸை தூக்கி போட்டால் அந்த ஆள் பயந்து போயிட்டு நீடன் பண்ணிவிட்டு சாரி கேட்டதுமே, நீ பண்ணதுக்கு உனக்கு மன்னிப்பு கிடையாது, இவங்களை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. அந்த லின்மே கம்பெனி ரூல்ஸ்க்கு எதிராக ஹீரோயினை பற்றி தப்பாங்க ரூமர்ஸ் கிளப்பியிருக்கா. ஸோ அவளுக்குமே அங்கே பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லி அவளையுமே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஜியாவை வந்து அவள் கூட்டிகிட்டு போகிறா ரிங் வாங்குறதுக்காக. அப்போங்க வாவ் என்னப்பா இவ்வளோ பணக்காரி ஆகிட்டியா, டைமண்ட் ரிங் ரொம்ப சூப்பராக வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, என் பாஸோட ஒய்ஃப்காக நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அப்படியா நீ பேசாமல் வந்துட்டு அப்படின்னா உன்னோட பாஸவே மயக்கிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, அவர் ஆல்ரெடி கல்யாணமானவர் நானுமே தான் சொன்னதும், நீ அந்த உருப்படாதவனை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்க, பேசாமல் நீ அவனை மறந்துட்டு வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கோப்பான்னு சொல்லும்போது அங்கே தாத்தா கால் பண்ணுறாரு, நாளைக்கு உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேம்மா நீ அங்கே போன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே ஜியா கோவமாயிட்டு நீ கண்டிப்பாக அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதுமே, தாத்தாவோட பேச்சை என்னால் மீற முடியாதுப்பான்னு சொன்னதும், போனால் அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறது, நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறான். அப்போ ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஜியா என்னோட பாய் ஃப்ரெண்டையுமே நான் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம ஹீரோங்க காரில் வந்து இறங்குறான் கார்ட்ஸோட. அப்போ அங்கே உன் ஹஸ்பண்ட் வந்துட்டான் வெளியே வான்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடும்போது அங்கே தூரம் வந்தால் ஜியாவுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே பொக்கே அந்த ரிங் எல்லாமே எடுத்துகிட்டு அவன் உள்ளே போகிறான் பொண்டாட்டிக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் அங்கே வெளியே வந்தா ஸ்லிப்பாக அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே தெரியாமல் இடிச்சு விழுக போனதுமே இவன் வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். நீ நீங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் என்னோட ஹஸ்பண்டை தான் பார்க்க வந்தேன்னு சொல்கிறா. சரி நீங்கன்னு சொன்னதும், அதே ரீசன் தான் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் தன்னோட ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டே இருக்கா. அங்கே ஒரு பர்சன் உட்காந்துருக்கவும் கையில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் டாட் இருக்குது. ஸோ கல்யாணத்தப்போ நம்ம ஹீரோ கையில் அந்த டாட்டாவை பார்த்தா, ஸோ அவன் தான் தன்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே, பட் எனக்கு என்னமோ அப்படி தோணலை, பார்த்தா ஏதோ தப்பாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் அவள் அவ்வளோ ஒரு எக்ஸைட்டில் இருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் மீட் பண்ண போகிறா. அப்போ அந்த பர்சன்ட்ட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்னை ஏற்றுக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே, ஏ பொண்ணு என்ன பைத்தியம் ஆகிட்டியா, பார்த்தா நீ எனக்கு ஆன்டி மாதிரி இருக்க, நான் வந்து 20 வயசு பையன்தான் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு சின்ன பொண்ணு தான், நான் ஏதோ தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போலன்னு சொல்லிட்டு அவள் சாரி கேட்குறா. அப்பாங்க இப்போ என் வயசு வந்துட்டு உன்னை விட அதிகமாக இருந்தால் என்ன, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு பேசினா ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது ஏதோ தப்பான பர்சன் சொல்லிட்டு. அங்கேருந்து எந்திரிச்சு போக பார்த்தா அப்போ அங்கே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க வர்றா. அவள் ஷீன் ஃபேமிலியோட பொண்ணு. அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டுகிட்ட வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது அங்கே உடனே அவனுமே இவள் வந்து நான் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு என்னை மயக்கி போடுறதுக்காக வந்துட்டு அப்பா பக்கத்துலன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லாமல் ஏன் இப்படி வந்து பொய்யா பேசுகிறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த கேர்ள் ரொம்ப கோவமாயிட்டு நீ இப்போ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோயினை பனிஷ் பண்ண சொன்னதுமே கரெக்டாக அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அவங்கள அடிச்சு போட்டுறான். ஸோ ஹீரோவை பார்த்ததுமே அந்த பொண்ணு ரொம்ப மயங்கி போயிட்டு ஹே ஹேண்ட்ஸம் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ பேசாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டாக மாறிடுறியான்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு பேசினதும் அந்த பையன் கோவமாயிட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி அங்கே போய் அவன்கிட்ட பேசுவேன்னு சொன்னதும், ஓ மூஞ்ச நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா, எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்க லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அப்போ ஹீரோயின் அவர் பாஸ் நீங்கள் பார்த்து வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னதும் எனக்கு நீ டீச் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப
கோவமாயிட்டு அவள் திமிரா பேசினதுமே நம்ம ஹீரோ நீ வார்த்தைகளை பார்த்து பேசி இல்லை கண்டிப்பாக உன்னோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகி போயிடும்னு சொன்னதும் ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்டு என் முன்னாடி நீ வந்துட்டு யார் தெரியுமா, ஒன்றுமே கிடையாது, என்கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, என்கிட்ட நீ சாரி கேளு, நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அந்த ஷின் கம்பெனி எல்லாத்தையுமே பேங்க்ரப்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிடுறான். ஸோ அப்பாங்க நீ இப்போ ட்ராமாவில் வேறு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அசிஸ்டன்ட் மேடம் இப்படி நம்ம கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிருச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு அவன்ட்டு அங்கே சாரி கேட்குறா. என்ன மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் ஃபேங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பாங்க நான் இப்போ பேங்க்ரப்ட் மட்டும் தான் பண்ணி விட்ருக்கேன், உன்னை வேறு ஏதாச்சும் பண்ணிடு அதுக்கு முன்னாடி மரியாதை எங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் பயந்து அங்கேருந்து வேகமாக ஓடி போயிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்னம்மா தங்கம் நீ இப்படியே பார்த்துட்டே இருக்க போறியா இல்லை என் கூட வரையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்டு போனால் அங்கே நம்ம ஜியா அவங்க பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவன் கோவமாயிட்டு ரிங்கை தூக்கி எரிஞ்சிட்டு போனதுமே ஹீரோயின் வேமா அந்த ரிங்கை எடுத்துட்டு ஏன்னா அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கலையா கீழே போட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே கூட சேர்ந்து போயிட்டுருக்கா. ஸோ அவங்க பப்பில் போய் அவன் தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான். என்ன சார் ரிங் பிடிக்கலையா அவங்களுக்குன்னு சொன்னதும் அவளுக்கு என்னவே பிடிக்கல, வேற யாரையும் அவளுக்கு பிடிச்சிருக்கு, தாத்தா சொன்னார்தான் நான் அவளுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்க ஒத்துக்கிட்டேன், கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஹீரோயினுமே என்னோட நிலைமையே சேம் தான் அப்படின்ற சைட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. ஐ திங்க் இந்த விஷயத்துல வந்து நீ கொஞ்சம் விலகியேறு நான் சொல்லும்போது இப்போ ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டை மேரேஜ் பண்ணும்போது நான் குண்டாக இருப்பேன், கண்ணாடி போட்டிருப்பேன், எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, நான் அவருக்காக எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி இப்போ ஒரு ஜாப் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டேன், பட் இருந்தாலும் அவர் என்னை பார்க்கக்கூட விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஸோ அவன் வந்துட்டு கேட்காம மயக்கமாயிடான். எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே வீடு கொண்டு வந்து சேர்த்தா அவன் பார்த்து அங்கே வந்துட்டு பிடிச்சி வம்பு பண்ணி அவளை கிஸ் பண்ணதுமே என்ன இவருக்கு போதையாகி போச்சா இந்த மாதிரி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு துணி வச்சு தொடச்சி விடுறா. ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு பேசினதும் என்ன சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு, ஃபஸ்ட்டு போதை போடணுன்னா சூப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சூப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா அதை குடிச்சிட்டு அவன் அங்கே ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறான். அப்பாங்க அவங்க ஒய்ஃபை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க போல், அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே வந்து படுக்க வச்சுட்டு இவள் அங்கே தூங்கினதுமே மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா கையில் அங்கே வந்து அவளுக்கு காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிட்டு வேமாங்க நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தூக்கிட்டு உட்கார வச்சு அவள் கையில் வந்துட்டு மெடிசன் எல்லாமே போட்டு விட்டுட்ருக்கான். பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாகி போயிடுது. பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப முரடா எவ்வளோ தூரத்துக்கு தெரிகிறாரோ அந்த லெவலுக்கு வந்து இவர் மோசமானவர் கிடையாது, ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே நைட்டு நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கலை சார் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும் அப்படியா, அப்படின்னா ஓகே நீ உண்மை தானே சொல்கிற, நீ அப்படின்னா என்னோட செக்ரட்டரியாக இருக்க எல்லா தகுதியுமே உனக்கு இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயினுக்கு அவங்க வீட்டில் இருந்து கால் வந்துடுது, இப்படி உன்னோட சிஸ்டருக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது, நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கவலையாகிருது. இப்போ வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் மேரேஜ் பண்ணிட்டேன்னு, போனால் ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்பாங்களே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பயந்து போயிருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்ட ஹெல்ப் கேட்டதுமே இதில் நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டவே போனதும் வேறு வழி இல்லாமல் அவளாவே அங்கே வந்துட்டு தனியாக கிளம்பி போனதுமே அவங்க சிஸ்டர்கிட்ட அங்கே கிஃப்ட் கொடுத்ததுமே நீ என்ன இப்போ தனியாக வந்திருக்க அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஒரு பார்ட்டிக்கு வேற எப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் நான் வந்து இதை தான்ப்பா நான் எல்லா இடத்துக்குமே போட்டுட்டு போவேன், கொஞ்சம் காஸ்ட்லி தான் சொன்னதுமே பட் ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்தியான்னு சொல்லிட்டு அவங்க 1000 யுவானுக்கு மேலே சொல்கிறான். அதை கேட்டுட்டு நான் கூட என்னமோ பில்லியன் கணக்கில் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டேன், இவ்வளோ தான் காசு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் கிண்டல் பண்ணதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு வர போகிறாங்க மாப்பிள்ளை அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் வந்துட்டு சொன்னேன் இந்த மாதிரி வந்து புவரான பர்சன்ஸ்லாம் கூப்பிடாதன்னு சொல்லிட்டு பாத்தியா பார்ட்டிக்கு வந்துட்டு அவங்க நம்மளவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப கோவப்படுறான். ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்க, அவள் வந்துட்டு ஏதோ பேசிட்டான்னு சொல்லிட்டு நீ மட்டும் இப்போ எதுக்கு தனியாக வந்திருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி கேட்டதும் அவர் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு ட்ராஃபிக்கில் மாட்டியிருப்பாருன்னு சொன்னதும் அவங்க ஆன்ட்டி போய் பேசிகிட்டு இருக்காத, உன்னோட ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பூவராக இருப்பான், கூட்டிகிட்டு வந்து அசிங்கமாயிரும்ன்றதுக்காக தான் நான் வராமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க சிஸ்டருமே இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஆள் பார்க்கவே முடியல, கூட சேர்ந்து இருக்கானோ இல்லை எங்கே ஓடி போயிட்டானோ அவன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. ஸோ இங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அசிஸ்டண்ட்டை, அவள் வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், நான் ஐ திங்க் வந்து இப்போ அவளோட ஹஸ்பண்டாக போய் ஆக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே பாஸ் பட் இது கொஞ்சம் தப்பாயிராதான்னு சொன்னதும் இல்லை அவள் ரொம்ப நல்ல பொண்ணு
நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனால் அவர் சிரிச்சிட்டு பாஸை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா என் ஹஸ்பண்ட் எங்கே ஓடியெல்லாம் போக கிடையாது, அவர் தாத்தாக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக போனார், இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டார், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என்னை மீட் பண்ணுவாருன்னு சொன்னதுமே இப்படியே சொல்லி பொழுது கழிச்சிட்டு இருக்காப்பா, எங்கே போய் அவங்க ஹஸ்பண்ட் சுற்றிட்டு இருக்கானோ அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இன்சல்ட் பண்ணும்போது பெரிய பொசிஷனில் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாருன்னு சொல்லிட்டு பேசுனதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஒரு பையன் வர்றான். சிஸ்டர் நீங்கள் ஃபேன் குரூப்பில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ என்னங்க ஜாப் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு என்னப்பா பெருசாக பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு செக்ரட்டரி தான் சொன்னதும் ஏதாச்சும் ஒரு மேனேஜருக்கு செக்ரட்டரி ஆட்பான்னு சொன்னதும் இல்லைல்லப்பா அதோட ஓனர் ஃபேங் இருக்கார்ல அவருக்கு தான் செக்ரட்டரின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. போய் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லும் போதே நம்ம ஹீரோங்க வந்து கோட் எல்லாமே பூத்தி விட்டுட்டு என்ன டார்லிங் நீ வாட்டுக்கு சொல்லாமல் வந்துட்ட, நான் வந்து உனக்காக தான் இப்போ வந்து கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ப்பா, உனக்கு ரொம்ப குளிர் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஐ திங்க் பாஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. ஹஸ்பண்ட் தாத்தாக்கு விட முடியலன்னு பார்த்துட்ருக்காருன்னு சொன்னேன். அப்போ அங்கே இது யார் அப்படின்ற சொன்னதுமே மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வேறு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னது ஏன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இது எப்படி கோயின்சிடன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆமாம் என்னோட தாத்தாக்கு விட முடியல, நான் அப்ராட்லேருந்து இப்போ தான் வந்தேன்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஹீரோயினுமே அதே மாதிரி ஷாக்காகி பார்த்துட்ருக்கா. சில விஷயங்கள் அவங்க கேட்டா அதுக்கெல்லாம் இவன் ஆன்சர் பண்ணா இவளுக்கு சேமாக நடக்கிற மாதிரியே இருக்குது, இது எப்படி எல்லாமே ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் தான் வந்து அந்த ஃபேன் குரூப்போட ஓனரேன்னு சொல்லிட்டு பேசும்போது அதை கேட்டுட்டு என்னது நீங்கள் தான் ஃபேன் குரூப்போட ஓனரான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பையனுமே கேட்டதும் அப்போ அங்கே அசிஸ்டன்ட்மே ஆமாம் இவர் தான் மிஸ்டர் ஃபேங் அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது. பட் இவன் மிடில் கிளாஸில் ஃபேமிலியில் மேரேஜ்னு சொன்னான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ உங்கள் ஆன்ட்டி உடனேவும் நீ ஃபஸ்ட்டே இதை சொல்லியிருக்க வேணாமாமா, நம்ம வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் கல்யாணம் பண்ணியிருக்க, எதுக்காக நீ நின்றுட்டுருக்க, வா உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டாங்க சிஸ்டர், நீங்கள் இப்போ அவளோட ஹஸ்பண்ட் சொன்னீங்கன்னா நான் நம்புவேன், நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன், அவரோட பேர் ஷேனாச்சேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஷேனா அப்போ என்னோட வெட்டிங் சர்டிஃபிகேட்லேயுமே அப்படி தானே இருக்குன்னு செட்டு ஹீரோயின்ட்ட உன் ஹஸ்பண்டோட பேர் ஷேனான்னு செட்டுங்க கேட்டதுமே அவள் ஆமான்னு சொன்னதும் அப்போ இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயின் ஷாக்காகி போயிட்டு என்ன பாஸ் நடித்து ரொம்ப வந்து அப்படியே முத்தி போயிடுச்சா எதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. அந்த அவங்க சிஸ்டரை பார்த்தா ரொம்ப கோவமாகி போயிட்டு போய் பேசிகிட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்டினதும் அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் கோவப்பட்டு அவளை அடிக்கிறான். நீ வந்து பாஸ்ட்டை எப்படி மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே நீ வார்த்தைகளை பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. அவங்க அசிஸ்டன்ட் சாரோட ஒரிஜினல் நேம் ஷான் தான் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் உண்மை வெளியே வந்து மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி நாங்கள் இப்போ கிளம்புறோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி அங்கே போயிட்டு பாஸ் நீங்கள் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, பட் இதுக்கப்புறமே நீங்கள் ஆக்டிங் பண்ண வேணாம், யார் இங்கே இல்லை அப்படின்றா சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் சொன்னதும் நீங்கள் இப்படிலாம் வந்து பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்ற சொல்லும்போது அதை தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, அவசரத்தில் மேரேஜ் முடிஞ்சிச்சு, நானுமே அப்ராடுக்கு தாத்தாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன், ஒன்றவே சரியாக என்னால் பார்க்க முடியலை, நீ இன்னுமே என்னை பார்க்க முடியல, இதனால தான் இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நான் தப்பாக வேறு ஏதோ பொண்ணை பார்த்துட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அங்கே ஹீரோயின் அதை கேட்டுட்டு எனக்கு வந்துட்டு இதில் எந்த நம்பிக்கையும் இல்லை, இதில் அதுக்கு மேலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது நீ இப்போ என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வேறு டிசிஷன் தான் எடுக்கணும்னு சொன்னதும் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதுமே காட்டுக்கு போய் சன்னியாசம் தான் போகணுன்னு சொன்னதும் ஐயோ நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி யோசிக்காதீங்கன்னு அவள் சொன்னதுமே அப்போ நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்குறியான்னு சொன்னதுமே ஹாப்பியாகிட்ட ஹக் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்குறேன், பட் நீங்கள் திரும்ப மிஸ்டேக் பண்ணால் நான் உங்களை எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வீடியோ கால் பண்ணுறாரு, அந்த இடியேட் ஒன்றை மீட் பண்ணானா இல்லையான்னு சொன்னதுமே தாத்தா நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் மருமகளோட மனசை எப்படியோ ஜெயிச்சிட்டேன் தாத்தா அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ மேரேஜ் ஆகி 2 years ஆயிடுச்சு, நீங்கள் எப்போ 2 பேருமே சேர்ந்து குழந்தை பெற்றுக்க போகிறீங்க அப்படின்ற சேர்த்து கேட்டதுமே கூடி சீக்கிரம் தாத்தான்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொம்ப ஷையாயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அப்போ அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணிட்டான். அங்கே ஃபைனலாக நம்ம எப்படியோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விலகி ஒன்று சேர்ந்துட்டோம், இப்போ தாத்தாவோட இந்த ஆசையை நிறைவேற்ற வேணாமா, சரி வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.